Hi friends, welcome to Nitya's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கேழ்வரகை வச்சு எப்படி சிமிலி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துர்க்கேன். வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு 150 கிராம் எடுத்துர்க்கேன். வெல்லம் ஒரு 200 கிராம். தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் தண்ணியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். அதை விட இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி விட்டு விட்டு. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு திரும்பி அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ நல்லா சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடையிலேருந்து ஆயில் பாக்கெட் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஆயில் பாக்கெட்டை ஆயில் வந்து பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கு அப்புறமா அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த கவரை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு உள் பக்கத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த மாவோட உருண்டையை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க, அடை மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிஸாக நல்லா தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியம் சைஸ்க்கு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டும்போதே நீங்கள் சைடில் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. தோசைக்கல் நல்லா சூடாகணும். அந்த தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேப்பரில் அந்த அடையை, அதை வந்து அந்த கல்லில் எடுத்து போட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா 2 பக்கமும் வேகணும். இந்த மாதிரி கல்லில் போட்டதுக்கப்புறம் ஆயில் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த மாதிரி எல்லா அடையும் தட்டி தட்டி நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த சிமிலி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேழ்வரகுனா நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது வந்து கேழ்வரகுல செஞ்சதுனே அவங்களால கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கும்போது சாக்லேட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கே சாக்லேட்லேயே செஞ்ச ஐட்டம் மாதிரி இருக்கும். ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அது கேழ்வரகுன்னு தெரிஞ்சாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடையை செஞ்சு வச்சுக்கலாம். ஹெல்த்தியான இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அந்த அடையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பிச்சு பிச்சு போட்டுட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. கடைசி கொஞ்சம் அரைக்கும்போது கடைசி பாகம் வந்து நீங்கள் அரைக்கும்போது அரைச்சி முடிச்சுட்டு அதில் வந்து அந்த வேர்க்கல்லையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த வேர்க்கல்ல வந்து கொரன்னு அரையணும். ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. அது கூட வந்து அது அரைஞ்சதுக்கப்புறம் வெல்லமும் போட்டு அரைச்சிக்கோங்க. வெல்லம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுங்க. அது வந்து சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் பிசையணும். அந்த நீங்கள் பிசையும் போதே அந்த வெல்லம் நீத்து அப்படியே அது வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உருகும். அந்த வெல்லம் உருகி இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. இப்போ டேஸ்டியான கேழ்வரகு சிமிலி வந்து ரெடி.